எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய இருக்கிற சாப்பாடு வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம் வந்து, அதாவது வந்து நீங்கள் நம்மளாக வாழைக்காய் பஜ்ஜி வந்து எல்லோரும் செய்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நம்மளாக தெரியும். அதே மாதிரி இது வந்து ஒரு இனிப்பு டெசர்ட் வந்து, அதாவது வாழைப்பழத்தில் வாழைப்பழ பஜ்ஜி செய்கிறது அப்படின்னு தான். பெர்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் நம்மளாக எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் கொஞ்சம் ஃபேமஸான சாப்பாடு. சொக்லா சோஸும் ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னா இந்த டெசர்ட்டை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொல்லினா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 நண்பர்களை சரி என்னுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எவர்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. வாங்க வீடியோ பார்ப்போம். இதுக்கு தேவையான சாமான்களை வந்து நாங்கள் பார்ப்போம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி. 2 வாழைப்பழம், சீனி வந்து ஒரு 100 கிராம், மா வந்து ஒரு 200 கிராம், பால் வந்து ஒரு இதுக்கு 250 கிராம். இது 50 கிராம் வந்து நாங்கள் அந்த சொக்லா சோஸ் செய்கிறதுக்கும், 200 கிராம் நாங்கள் அந்த பஜ்ஜி செய்கிறதுக்குரிய மாவுக்கு கலக்கிறதும் இருக்குது. இந்த சொக்லா பார்த்திங்கன்னா தெரியும், வந்து டெசர்ட்டுக்குரிய சொக்லா தான் நீங்கள் வாங்குறதா வாங்கணும். என்ன சொன்னால் சொக்லாவில் கன விதங்கள் இருக்கின்றது. அப்போ நீங்கள் சொக்லா வாண்டியில் கெக்காவேத் வந்து 50% உள்ள சொக்லா வாங்கிங்கன்னு சொன்னால் தான் அந்த சோஸ் செய்யக்கில் அது நீட்டாக வரும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பிழைக்க பார்க்கும். அதோட 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அடுப்பு சூடானணும். ஒரு சின்ன சட்டியில் ஒரு 50 ml டெசர்ட்டுக்குரிய சாக்லேட்டில் வந்து அவையில் இங்கே வந்து அந்த கிராம்ஸ் கணக்கு அடிச்சிருப்பேன். இதில் வடிவாக தெரியல நினைக்கிறேன். சில நேரம் பாருங்கள், 10 கிராம், 20 கிராம், 30, 40, 50 கிராம்னு சொல்லி இந்த டெசர்ட்டுக்குரிய சாக்லேட்டில் அனுப்பிடுவேன். அதுக்கு கீழே உள்ளது பெரிய இதுகள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, 25 கிராம் மேலே உள்ளவர். அப்போ உங்களுக்கு அந்த கணக்காக இருக்கும். ஸோ இவரை வந்து நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து உடைச்சி இதுக்குள்ளே போடுவோம். இப்போ வந்து நீங்கள் அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. பால் ஒருக்கா சூடாகிட்டு இருந்ததுன்னா காணும். ஓகே, எடுத்துகிட்டு பக்கத்தை வையுங்க. இந்த பால் சூடாகி கொண்டே இருந்துச்சுன்னா சொக்குலாம் எரிய பார்க்கும். ஓகே, இதுக்குள்ளே வந்து நாங்கள் தேவையான சொக்குலாக உடைச்சி போடுவோம். 2 25 5 10 கிராம் பார்த்தீங்கன்னா தெரியும். பால் சூடான கையோடையே நீங்கள் அதை இறக்கி விட்டீங்கன்னு சொன்னால் அவர் கணக்கான இதுக்கு வந்துடுவார். இந்த முள்ளு கரண்டியால் இல்லாட்டிக்கு ஒரு கரண்டியால் வந்து நீங்கள் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா சொன்னால் அவங்கள்ட்ட அந்த ஓகே. வாங்க, இந்த வாழைப்பழம் துவைக்கிறதுக்கு நாங்கள் இதுக்குள்ளே 2 முட்டை வந்து 2 முட்டை அடித்து மெதுவாக விடுங்க. அதோட நாங்கள் எடுத்து வச்சுக்கிற சீனியில் முழு சீனியும் போட தேவையில்லை. 100 கிராம் சீனி நான் இது வந்து சீனி திரட்டுறதுக்காண்டியும் எடுத்து வச்சுக்கிறேன். 100 கிராம் சீனி, அதோட 200 கிராம் இதை 3 முதல்ல போட்டு
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பாலை இதுக்குள்ளே விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விடுங்க. பாலை விட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இப்போ உங்களோட வீடு வழியே அந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்கிற குடிக்கிற மாதிரி தான். ஆனால் அது வந்து நீங்கள் உப்பு போட்டு தான் நீங்கள் நார்மலாக இது பண்ணுவீங்க. மற்றது தண்ணீரை தான் உழைப்பீங்க. இது டெசர்ட்ன்றதுக்காண்ட கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்றதுக்காக நாங்கள் சீனியும் போட்டு பாலம் போட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது டெக்ஸ்சூர் வந்து கணக்காக இருக்குது. இன்னொரு கொஞ்சம் பால் விடுவோம். ஸோ உங்களுக்கு குலை கேட்க தெரியும் நம்ம அந்த அந்த பதம் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் கூட பாலை ஊற்றக்கூடாது. ஓகே, இது காணும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் நல்ல வழியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் அந்த சீனி வந்து அதில் நல்ல ஆட்டாக. ஒரு சின்ன சட்டியும் அதுக்குள்ளே வந்து தேவையான எண்ணெய் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டிங்கன்னு சொன்னால் தான் அது எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. அந்த ஸ்டேட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து நாங்கள் குழச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்து அந்த இதெல்லாம் பட்டு வருவார். இல்லைன்னு சொன்னால் சில நேரங்களில் அந்த இது வந்து வாழைப்பழத்தில் ஒட்டாமல் வெளியில் இது பண்ண பார்க்கும். சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கில் வாழைப்பழத்தில் ஒட்டையில் அது தனியாக வருதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட சேர்த்து போட்டிங்கன்னு சொன்னால் அது கணக்கான பதத்துக்கு வரும். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிட்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளாக கொதிச்சுட்டு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்டேட்டில் இந்த பாருங்கள், இந்த எண்ணெய் போடைகள் லைட் ஒரு பொறுமரம் இருந்துச்சுன்னா காணும். ஸோ இப்படி தட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கணக்கான பதத்தில் ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டுது. இந்த டைமில் நீங்கள் எடுத்து ஒரு கோப்பையில் வந்து ஒரு பேப்பர் ஒன்று வச்சுட்டு அதில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய்களை எல்லாம் வந்து இழுத்துடும். எப்படி சேவ் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாழைப்பழத்தை வந்து இந்த சென்டரில் வந்து கோணும். வச்சுட்டு நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற சோக்குலா வந்து சோஸ் ஓகே. அதோட இந்த மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஆல்மண்ட் பவுடர் இல்லைன்னு சொன்னால் எங்களோட கஜு ஏதாச்சும் உண்டு